கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பு வறுத்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் வறுத்து விடுங்க. உளுந்து வறுத்துருச்சுங்க, அதையும் மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து 5-6 வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் மாட்டிக்கிட்டேன். இதில் ஒரு துண்டு புளி போடுங்க, அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அதுவும் மாற்றிக்கிறேன். வறுத்துருச்சுங்க, அதையும் மாற்றிக்கிறேன். இப்போ பொடிசாக வெட்டின வெண்டைக்காயை போடுங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அவ்வளவுதாங்க. இது ஆறட்டும். ஆறின விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். வதங்கிடுச்சு, நல்லா ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க. இதில் வறுத்தோம்ல உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, புளி போட்டுக்கோங்க, வத்தல் போட்டுக்கோங்க. நம்ம வறுத்தோம்ல வத்தல் மிளகாய், அது போட்டுக்கோங்க. வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வருவோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதே அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காயும் கருவேப்பிலையும், இதே இதில் போட்டுக்கிடுவோம். போட்டு ஒரு சுற்றிட்டு வருவோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்கங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பரான வெண்டைக்காய் சட்னி ரெடி. சூப்பரான வெண்டைக்காய் சட்னி ரெடி. வாங்க சாப்பிடுவோமே.